அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியனுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். குரு குகை, நான் எதை பற்றி குறிப்பிடுகிறேன் என்பதை உங்களில் பலர் ஏற்கனவே ஊகித்திருக்கலாம். ஆதிசங்கரருடைய குரு கோவிந்த பகவத் பாதார் என்பது உங்களுக்கு தெரியும். குருவான கோவிந்தர் சங்கரருக்கு உபதேசம் புரிந்த குகை. அவர்கள் சந்தித்து அவர் குரு உபதேசம் புரிந்த அந்த குகை எது என்று ஒரு ஆராய்ச்சி. இது நர்மதையில் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நர்மதை நதியினுடைய விசேஷம் உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அதாவது தன்னுடைய பாதையை மாற்றி கொள்ளாத அபூர்வ நதி என்று அதற்கு பெயர். நர்மதா இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ரிவர்ஸ் which never altered its course என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். பல நதிகள், ஜீவ நதிகள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டிருக்க, நர்மதை மட்டும் தன்னுடைய போக்கு மாறாமல் இருந்திருக்கிறது. நர்மதா பரிக்கிரமா என்பதும் உண்டு. நர்மதா பரிக்கிரமா என்பதும் உண்டு. அதை பற்றி ஒரு அற்புதமான நூலை திரு வெங்கட்ராமன் அவர்கள் ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். நீங்கள் அதை படித்து பயன்பெறலாம். நர்மதை நதிக்கரையில் மிக பழமையான ஆசிரமங்கள் உண்டு என்கின்ற தகவலும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நர்மதையில் எடுக்கக்கூடிய எந்த கல்லும் சிவலிங்கமே, பானமே என்கின்ற தகவலும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய குருநாதர் எனக்கு எடுத்து கொடுத்த அந்த கல் இன்றும் என்னுடைய பூஜையில் இருக்கிறது. நர்மதா பானம், எதை எடுத்தாலும் அதிலே பானம் என்று ஆகும். ஜபல்பூர் நாகராஜன் அவர்கள் என்னுடைய நண்பர், திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு பதிவை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். கோவிந்தர் சங்கரருக்கு உபதேசம் புரிந்த அந்த குகை நர்மதையிலே எங்கே இருக்கிறது என்கின்ற ஆராய்ச்சியிலே அவர் இறங்குகிறார். எத்தனையும் ஆராய்ச்சி செய்தும் சரியாக இந்த இடம்தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நர்மதையினுடைய நீளம் என்பது மட்டுமல்ல, அங்கு நிறைய குகைகள் உண்டு, பழைய ஆசிரமங்கள் உண்டு என்பதும் காரணங்களாக இருக்கின்றன. எந்த இடத்தில் அந்த குகை உள்ளது என்பதை எந்த நூலும் திட்டவட்டமாக கூறவில்லை. ஆதிசங்கரருக்கு பிறகு இந்த குகையிலே யாரும் அத்தனை சிரத்தை காட்டவும் இல்லை. 1971 ஆண்டு இந்த குகையை பற்றி ஆராய்ச்சி செய்ய நாகராஜன் அவர்கள் முற்பட்டார். அங்கே ஸ்ரீ சொரூபானந்த சுவாமிகள் என்ற மட்டாதிபதி இவருடைய பணிக்கு ஊக்கம் கொடுத்து, தன்னால் என்ற தகவல்களை தெரிவித்து அவரோடு விவாதித்து எல்லாம் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது அவருடைய அபிப்பிராய பிரகாரம் சாங்கல்காட் என்கின்ற நதியோர குக்கிராமத்தில் இந்த குகை இருக்கலாம் என்று தோன்றியது அவருக்கு. உடனே நாகராஜ சர்மாவும் தன்னுடைய தேடலை அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். சாங்கல்காட் எங்கே இருக்கிறது என்றால், நர்மதை நதியோடு ஹிரண் என்கின்ற ஆறு கலக்கக்கூடிய இடம். அதற்கு சங்கர் பாட் என்கின்ற பெயரும் உண்டாம் அந்த சாங்கல்காட் என்கின்ற இடத்திற்கு. நர்மதை ரகசியம் என்று ஒரு நூல் இருக்கிறது இந்தி மொழியிலே. நாகராஜ் சர்மா ஆதிசங்கரர் இந்த சாங்கல்காட் என்கின்ற இடத்தில் இருந்ததாக அந்த நூலில் படித்ததாக அவருக்கு ஒரு ஞாபகம். அதனால் அவருக்கு உற்சாகம் மேலிட்டது. அங்கு சென்றால் ஆதிசங்கரர் தன்னுடைய குருவாகிய கோவிந்தரை கண்ட குகையை, தரிசித்த குகையை நம்ம கண்டுபிடித்து விடலாம் என்கின்ற ஆவலோடு அவர் புறப்படுகிறார். உள்ளூர்வாசிகளுடைய உதவியோடு அந்த குகை இருக்கின்ற இடத்துக்கு போகலாம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். நர்மதையினுடைய மறுகரையில் அந்த குகை இருப்பதாக அவர் அறிகிறார். படகில் ஏறி ஆற்றை கடக்கிறார். இங்கே நர்மதைக்கு போனால் தெரியும் அந்த படகில் பயணம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்று. ஒரு காலத்தில் நர்மதை இப்பொழுது இருப்பதை விட மிகவும் அகலமாக இருந்தது என்றும், கால் வைத்தால் ஆபத்து என்கின்ற அளவுக்கு முதலைகள் அங்கே இருந்ததாகவும் ஒரு குறிப்பை என்னுடைய தகப்பனார் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். நர்மதை கரையோடு ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறார். ஒரு மலை மேடு அவர்களுக்கு தென்படுகிறது. அங்குதான் ஒரு குகை அவர்களுக்கு காட்சி அளிக்கிறது. நதியிலிருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த குகை இருக்கிறதா. அங்கே புலி முதலான கொடிய மிருகங்கள் நடமாடி கால்நடைகளை தாக்கியதாக செய்தி உண்டு. அதனால் அந்த குகையினுடைய வாசலை மூடியிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக அது மூடி கிடக்கிறது. அந்த குகையினுடைய வாசலில் ஒரு கற்பாறை ஒரு பெரிய மணி போல் ஊசலாடுகிறது. அதை தட்டினால் சங்கநாதம் மாதிரி ஒலி எழுந்ததா.
அந்த பகுதி முழுக்கமே அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கல்லின் மேல் பாதங்களை அழுத்தி வைத்தால் பெண்கள் நாதம் போல் கேட்டது. அப்படி இயற்கையிலே ஒரு விசித்திரம். இட்ஸ் a நேச்சுரல் ஃபினாமினன் ஆர் ஃபினாமினன் ஆஃப் நேச்சர் என்று கருதி கொள்ளலாம். அந்த குகை பார்த்தா ரொம்ப நீளமானது. அதில் வெளிச்சம் வருவதற்காக மேல்புறம் துளைகள் எல்லாம் இருப்பதாக அங்கிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வளோ விசேஷமாக இருக்கிறது. இந்த குகைதான் அந்த ஆதிசங்கரருடைய தொடர்பான குகையாக இருக்கும் அப்படின்னு நாகராஜன் அவர்களுக்கு மனசில் தோன்றுகிறது. அந்த இடத்திலேயே 2 நாட்கள் தங்கி மேலும் சில அருகில் இருக்கக்கூடிய குகைகளுடைய விவரங்களையும் அவர் சேகரித்து திரும்புகிறார். இந்த விவரங்களை எல்லாம் அவருக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினார் பாருங்க, மடாதிபதி சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்களிடம் சமர்ப்பித்தார். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட குகை இதுதானா என்று இன்னும் தெளிவாகவில்லை. அது அந்த ஆராய்ச்சி தொடர்கிறது, தேடலும் தொடர்கிறது, அதற்கு தக்க பயணமும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்போது ஒரு ஆங்கில புத்தகம், அது சங்கரரும் ஷண்மதமும் என்கின்ற ஆங்கில புத்தகம், அதில் ஆதிசங்கரர் தன்னுடைய குருவை சங்கர கங்கா என்கின்ற இடத்தில் தான் சந்தித்தார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த இடம், இப்போ தான் கதைக்கு வருகிறோம் மைய கருத்துக்கு, அந்த இடம் சங்கர கங்கா என்ற இடம் ஸ்ரீ மகாபெரிவாளுக்கு மட்டுமே தெரியும் என்றும் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தது. அவ்வளவுதான். இதை சொன்ன உடனே சுவாமி ஸ்வரூபானந்தா அவர்கள், நாகராஜ சர்மா உடனே போய் நீ பெரியவாளை காஞ்சிபுரத்தில் சந்தித்து விவரத்தை சொல்லு அப்படின்னு அவரிடமிருந்து விவரத்தை கேட்டு வா என்று பணிக்கிறார். அப்போது தேனம்பாக்கத்தில் பல நாட்களாக பெரியவர் இருந்து கொண்டிருந்த நேரம், காலகட்டம் அது. நாகராஜ சர்மா தரிசனத்துக்கு போய் நிற்கிறார். அங்கே செய்தியெல்லாம் சொல்லி அனுப்பவில்லை, சாதாரணமாக அங்கே போய் நிற்கிறார். இவர் வந்திருப்பதை பார்ப்பதும் பெரியவர் இவரை பிற்பாடு கூப்பிடுவதாகவும் சொல்லி அது வரைக்கும் நேரத்தை வீணாக்காமல் எடுத்து வந்த குறிப்புகள், வரைபடங்கள், புத்தகங்கள் முதலானவற்றை ஒரு முறை நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ளும்படி ஒரு செய்தியை தெரிவிக்கிறார், உத்தரவு இடுகிறார். நாகராஜ சர்மாவுக்கு இதை கேட்டதும் அதிசயமாக போய்விட்டது. தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அவர் அங்கே மடத்தில் யாருக்குமே தெரிவிக்கவில்லை. இது விஷயமாக ஒரு புத்தகங்கள், குறிப்புகள், வரைபடங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பதாகவும் யாரிடமும் சொல்லவில்லை. அப்படி இருக்க மகான் எப்படி இதை கண்டுபிடித்து சொன்னாரோ என்று அவருக்கு ஒரே பிரமிப்பாக இருக்கிறது. இது வேற ஒரு வாட்டி நான் பார்த்து வச்சுக்கணும் வேறு சொல்லிட்டாரா. இந்த பரீட்சைக்கு ஹாலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னால் மாணவர்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும் தெரியுமா. திடீர்னு அந்த புக்கிலேருந்து ஏதோ சந்தேகம் வந்துடும். ஒரு வாட்டி அதை பிரித்து படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நமக்கு அப்பவும் புரியல, படிக்கும்போதே புரியல, பரீட்சைக்கு எங்கே புரிய போகுது. எல்லா குறிப்புகளையும் ஒரு உரை அவசரமாக நினைவு கொண்டு படித்து கொண்டு ஒரு அசை போட்டு வச்சிருந்தார். அவர் எதிர்பார்த்த நேரம் வந்தது. பெரியவாளோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசும்படி ஒரு வசதி அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. நீ எவ்வளவு தூரம் இதை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிற அதை முதல்ல எனக்கு சொல்லு என்று பெரியவா ஆரம்பித்தாராம். இவர் நாகராஜ சர்மா தயங்குகிறார். மொத்த விவரங்களையும் சொல்வதுன்னா நேரமாகுமே, அங்கு தரிசனத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இடைஞ்சலாகுமே என்று அவருடைய மனசில் எண்ணம் ஓடுகிறது. அப்படி ஏன் பேசாமல் இருக்க, தைரியமாக சொல்லு, மற்றவளை பற்றி கவலைப்படாதே, அவளும் தெரிஞ்சுக்கட்டுமே சொல்லு அப்படிங்கிறார். நாகராஜ சர்மா தொடர்ந்து 20 நிமிடங்கள் பேசுகிறாராம் அதை பற்றி. அதில் நடுவில் நாகராஜ சர்மா தடுமாறும் பொழுது அதை சரிப்படுத்துகிறாரா மகா பெரியவர். உச்சரிப்பில் எழக்கூடிய பிழைகளை, குறைகளையும் திருத்தி அவர் அருளினார் என்று குறிப்பிடுகிறார். எல்லாம் 20 நிமிஷம் நாகராஜ சர்மா பேசி முடித்த பிறகு ஒரு 5 நிமிடங்கள் தியானத்தில் இருந்தார். அப்படி பெரியவர் தியானத்தில் இருந்து அப்புறம் சொல்லுகிறாராம், இப்போ நீ பார்த்த இல்லையா இந்த சங்கல்பாட் குகை, நர்மதை நதியிலிருந்து தூரத்தில் இருப்பதாக சொன்னி இல்லையா, அது இருக்க முடியாது. ஏன்னா இந்த குகை நதியினுடைய பக்கத்திலேயே இருக்க வேண்டும். நதியின் நீர் குகைக்குள் வரும்படியாக ஒரு வசதியும் அங்கே இருக்க வேண்டும். அதனால் அது சாங்கல்காட் குகையாக இருக்க முடியாது. கோவிந்தரை சங்கரர் சந்தித்த குகை சாங்கல்காட்டில் இருக்க முடியாது. அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். சொரூபானந்தர் அந்த பக்கத்து ஊர்க்காரர் தானேயா, நான் சொன்னதை வைத்துக்கொண்டு மீண்டும் அவரையே பார் என்று பெரியவர் சொல்லுகிறார். பெரியவாளே இந்த குகைக்கான அடையாளங்களை சொன்னதுனால
நாகராஜ சர்மாவுக்கு மேலும் சில விவரங்கள் தெரிகின்றன. இன்னொரு புத்தகம் அவர் கிடைக்கிற சங்கரர் காலம் என்கின்ற ஆங்கில நூல். அதை எழுதியிருப்பவர் ஸ்ரீ சங்கர நாராயண சாஸ்திரிகள் என்பவர். அதில் குகையை பற்றிய விவரங்கள் மீண்டும் தெரிந்தன. ஆதிசங்கரருடைய குரு கோவிந்த பகவத் பாதாரும் அவருடைய குருவும் எந்த குகையில் தங்கி தவம் இயற்றினார்களோ அதே குகையில் தான் ஆதிசங்கரரும் தங்கினார் என்கின்ற தகவல் அவருக்கு கிடைக்கிறது. அங்குதான் கோவிந்த பகவத் பாதர் சித்தி அடைந்தார் என்றும் தெரிந்தது. உடனே மகா பெரியவர் சொன்ன அடையாளங்களை வைத்துக்கொண்டு மீண்டும் நாகராஜ சர்மா தேடி 1978 நம்ம ஆரம்பித்த போது என்ன 1971, 7 வருஷம் ஆச்சு. 1978 ஒரு சிவராத்திரி அன்று அந்த குகை இருந்த இடத்தை காணுகின்ற மகாபாகியத்தை பெறுகிறார் நம்முடைய நண்பர் நாகராஜ சர்மா அவர்கள். 12 ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான ஓங்காரேஸ்வர் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நர்மதா நதி கரையிலே இருக்கிறது. அந்த ஆலயம் நர்மதை நதி கரையிலே இருக்கிறது. கங்கை கரை விஸ்வநாதர் இறந்த பின் அளிப்பது முக்தி, ஆனால் நர்மதை கரை ஓங்காரேஸ்வர் இருக்கும் போதே சித்தி அளிப்பவர் என்கின்ற பிரசித்தி அந்த கோவிலுக்கு உண்டு, அந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டு. இந்த ஆதிசங்கரருக்கு இந்த ஓங்காரேஸ்வர் தலத்தில் தான் சந்நியாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓங்காரேஸ்வரில் உள்ள குகையின் வாயிலில் குரு பாதுகைகளை தரிசித்த பாலசங்கரர் திருநாவிலிருந்து தான் குரு பஞ்சகம் உதயமாயிற்று என்றெல்லாம் தகவல் நமக்கு தெரிகிறது. அந்த குகையில் அப்போ கோவிந்த பகவத் பாதர் நிஷ்டையில் இருக்கிறாராம். திடீரென்று அங்கே அந்த நர்மதை நதி வெள்ளமாக உள்ளே புகுந்த பொழுது அவரை காப்பாற்ற நதி நீரை கமண்டலத்தில் மொண்டு நர்மதையை அடக்கினார் என்ற வரலாற்று தகவல் அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த குகையில் தான் 2 ஆண்டு காலம் ஆதிசங்கரர் தங்கி குருவிடம் பயின்று பல நூல்களை இயற்றியதாகவும் தகவல் தெரிகிறது. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த குகையினை ஓங்காரேஸ்வரில் அவர் தேடுகிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் காஞ்சி மகாமுனிவர் சொல்லியிருக்கிற அடையாளங்களை தரித்த குகை ஒன்று தென்பட்டது. அவர் சொன்னபடி குகையிலிருந்து புனித நீரை எடுத்து வர நர்மதை நதி வரை ஒரு சுரங்கம் அங்கே இருந்ததை கண்டதும் நாகராஜ சர்மாவுக்கு ஒரு ஆச்சரியமாக போய்விட்டது. ஈஸ்வர சந்நிதிக்கு போய் வர இன்னொரு சுரங்கமும் இன்னும் 2 சுரங்கங்களும் இருந்தன என்பதையும் அவர் அங்கே கண்டறிகிறார். இந்த குகைக்கு காளி மந்திர் என்று பெயர். இதன் அருகிலேயே பாழடைந்த மண்டபத்தை கோவிந்த சமாதி என்றும் கூறுகிறார்கள். இந்த புனித குகை இந்த ஓங்காரேஸ்வர் கோயிலுக்கு ஒட்டித்தான் இருக்கிறது. அது அழகிய மண்டபமாக குரு கோவிந்தருடைய புத்திரரும் உஜ்ஜயினி அரசருமான ஸ்ரீ ஹர்ஷ விக்ரமாதித்யன் கட்டினார் என்று இன்னொரு புத்தகத்தின் மூலமாக தெரிகிறது. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இருக்க வேண்டியதாக, எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். அப்போ இங்கேதான் ஆதிசங்கரர் குருவை கண்டு சந்நியாசம் பெற்று 1-2 ஆண்டுகள் தங்கினார் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி அந்த ஆதாரங்களை சேகரித்து பெரியவாளுடைய அங்கீகாரத்தை பிறகு ஒரு முறை அவர் பெறுகிறார். திருக்கரத்தால் எல்லாவற்றையும் தடவி பார்த்துவிட்டு ஞான முனிவர் சொல்லுகிறாராம், வாய்விட்டு சிரித்தாராம். ஆதிசங்கரரே நேரில் வந்து பாராட்டுவது போல் இருந்தது என்று சர்மா பூரணமாக உணர்கிறார். அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. அந்த குகை காமகோட்டி பீடத்தினால் புனருத்தாரணம் பெற்று 1987 குகை மந்திர் என நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. குகை எது என்று குகையைப் போல குடைந்த கேள்வியினை குகையில் ஒளிபோல் கூட நடந்து குஹ்யர் தீர்த்தாரே. குரு கோவிந்தர் சங்கரருக்கு கூறிய குகை அதனை வருவோர் போவோர் எல்லோருக்கும் வாசல் திறந்தாரே என்று சொல்லி மகா வாக்கியத்தை சுருக்கமாக பார்ப்போம். மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு நிறைய சத்காரியங்களை இழுத்து போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், தி ஈஸியஸ்ட் வே இஸ் டு ஆக்குபை யுவர் மைண்ட் இன் குட் டீட்ஸ். மனதை நல்ல காரியங்களிலேயே கரைத்து விட்டால் அது கட்டுப்பாட்டில் வருகிறது. மனதோடு போராட அது வலிமை பெறுகிறது, நாம் வலுவிழக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபடாமல் மனதை நல்ல காரியங்களிலேயே ஈடுபடுத்தினோமானால் அது தன்னை போல வழிக்கு வருகிறது என்பதை ஒரு அற்புதமான மகா வாக்கியமாக அருளி செய்திருக்கிறார். மனம் என்பது ஒரு குகைதான். அந்த குகையிலே இருப்பவர் குஹ்யர் என்றால் ரகசியமானவர். அந்த ஒளி மின்னி அந்த குகையில் பூரண வெளிச்சம் நாம் பெற்று குருவின் அருளால் எல்லா பேர்களும் பெறுவோமாக. வணக்கம்.